புது பொலிவுடன் காட்சியளிக்கும் கொடிகாமம் சந்தை. யாழ் தென்மராட்சி கொடிகாமம் பொதுச்சந்தை புதுப்பொலிவுடன் காட்சியளிக்கின்றது. அதாவது மரக்கரை விற்பனை நிலையங்கள் மற்றும் வெற்றிலை கடைகள், பழக்கடைகள் என்பன புதிய கட்டடத்திற்குள் மாற்றம் செய்யப்பட்டு சிறந்த முறையில் விற்பனைகள் இடம்பெற்று வருகின்றன. சாவகச்சேரி பிரதேச சபைக்கு சொந்தமான குறித்த சந்தை கட்டட தொகுதியில் பழைய கட்டடங்கள் முழுமையாக அகற்றப்பட்டு வியாபாரிகளின் நலனை கருத்தில் கொண்டு வியாபாரிகளுக்கு ஏற்ற வகையில் புதிய கடை தொகுதியோடு இணைந்த சந்தை கட்டடமும் பேருந்து நிலையமும் அமைப்பதற்கான அனைத்து வேலைப்பாடுகளையும் சாவகச்சேரி பிரதேச சபையினர் முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. வணக்கம். இன்று நிற்கக்கூடிய இடம் சாவகச்சேரி பிரதேச சபைக்கு சொந்தமான ஆளுகைக்குட்பட்ட கொடிகாமம் அங்காடி, கொடிகாமம் சந்தை, பொதுச்சந்தையில் நிற்கிறோம். உண்மையில அந்த பழைய கட்டிடங்களில் இயங்கி வந்த வர்த்தக நிலையங்கள், உதாரணமாக பழக்கடை, வெற்றிலை கடை, அதனுடன் தொடர்பட்ட எல்லா வியாபார தளங்களும் தற்போது புதிதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கட்டிடத்தில் வர்த்தகர்களுக்கு இயல்பாக அந்த கட்டிடங்களை நாங்கள் ஒழுங்குபடுத்தி சில சுவர்கள் அகற்ற வேண்டியிருந்தது. அவற்றையெல்லாம் அகற்றி சாவகச்சேரி பிரதேச மிகச் சிறப்பாக வர்த்தகர்களுடைய வியாபாரிகளுடைய நலனை கருத்தில் கொண்டு முறையான விதத்தில் இந்த கட்டிடத்திற்குள்ளே, அதாவது நீண்ட காலம் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு இறுக்கமான கட்டிடத்துள்ளே மிக அழகாக இப்போது இந்த வியாபார நடவடிக்கைகள் அனைத்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பலதரப்பட்ட குழப்பவாதிகள் குழப்புகின்ற செயற்பாட்டை முன்னெடுத்த பலரும் முன்னெடுத்த பட்சத்திலும் சாவகச்சேரி பிரதேச தன்னுடைய செயற்பாடுகளில் எந்தவிதமான பின்தளங்களும் இல்லாது முறையாக ஒரு விடயம் உடனுடனே இன்றைக்கு செய்ய வேண்டியதை இன்றைக்கு தான் உடனே செய்யலாம் என்று இல்லை. சில வேளை நாளைக்கு நாளை கண்டு ஒரு நாள் 2 நாள் தாமதமாகலாம். ஆனால் வர்த்தகர்களுடைய எல்லா நிலைமைகளையும் கருத்தில் கொண்டு, அவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு இந்த புதிய சந்தைக்குள்ளே வர்த்தகர்களை நாங்கள் இதுக்கு மாற்றிருக்கோம். அதே போல இன்னும் ஒரு பழைய கட்டிடம் ஒன்று காணப்பட்டது. அந்த கட்டிடத்தை வர்த்தகர்களுக்கு இயல்பாக மாற்றியமைத்து, அதாவது பச்சை கட்டிடம் என்று சொல்லப்படுகிற, அதாவது அங்காடிக்குள்ளே நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பாரிய கட்டிடம். அந்த கட்டிடத்துள்ளே இப்போது மரக்கறி வர்த்தகர்கள் எல்லோரும் உள்ளே வரக்கூடிய அளவுக்கு செய்யப்பட்டு மரக்கறி, அதே போல பல வகை வெற்றிலை, சட்டி மரக்கடை, வாய்க்கடை, அதே போல எல்லா வர்த்தகங்களும் எல்லா வர்த்தக செயற்பாடுகளையும் ஒரு இடத்தில் இடம்பெறுகின்ற ஒரு நிலைமை தற்போது காணப்படுகிறது. சந்தையினுடைய அந்த ஒழுங்கை மாற்றம் செய்வதற்கான தேவை ஏன் ஏற்பட்டதுன்னா, உண்மையிலே கடந்த காலங்களில் பிரதேச சபையோடு இணைந்து தென்மராட்சி கிழக்கு அபிவிருத்தி ஒன்றியம் இணைந்து இந்த நகர அபிவிருத்தி திட்டம் ஒன்றை, அதாவது படம் வரைந்து வைத்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் இந்த அங்காடியினுடைய தெற்கு பக்கம் ஒரு பஸ் ஸ்டாண்டாகவும், அதாவது பேருந்து நிலையமாகவும், அதே போல இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த சந்தை வளாகத்தில் எவ்வாறான நன்மையான காரியங்கள், அதே போல அந்த பகுதியில், அதாவது கிழக்கு பரத்துறை வீதியை நோக்கியதான கடை தொகுதியும், அதே போல பஸ் ஸ்டாண்டை பார்க்கும் முகமாக தெற்குப்புறமாக பார்வையாக இருக்கக்கூடிய கடை தொகுதியும், அதே போல மீன் சந்தை பரத்துறை வீதியில் இருக்கக்கூடிய இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளும், அதே போல தேங்காய் விற்பனை நிலையம் மீன் சந்தை இருக்கக்கூடிய இடத்திலையும் மாற்றி அமைத்து இப்ப இருக்கக்கூடிய தேங்காய் கடையோடு சேர்ந்த இந்த அகற்றப்படுகின்ற இந்த பழைய கட்டிடம் அகற்றப்படுகின்ற இந்த கட்டிடத்தோடு இணைந்து பாரிய அளவிலான சாவகச்சேரி அங்காடியில் இருக்கக்கூடிய ஒரு கட்டிடம் ஒன்று அமைக்கப்பட்டு முழு வர்த்தகர்களுக்கும் இலகுவான முறையிலும், அதே போல அவர்களுக்கு ஏற்ற வகையிலும் வியாபாரங்களை செய்வதற்கான ஒழுங்குகளை பிரதேச செய்வதற்கு அனைத்து திட்டங்களையும் தொட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த பழைய கட்டிடம் இந்த வாரத்தில் இந்த பழைய கட்டிடம் முழுமையாக அகற்றப்பட்டு அடுத்த வாரத்தில் இந்த நிலம் இருக்கக்கூடிய நிலம் சந்தைக்குள்ளே பரவப்பட்டு உயர்த்தி மிகவும் வடிவமைக்கப்படுவதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கு.
உண்மையிலே இந்த மரக்கரை வர்த்தகர்களை வந்து புதிய கட்டத்துக்கு மாற்றுறதுல, அதேபோல பழக்கடை வியாபாரிகளை புதிய கட்டத்துக்கு மாற்றுறதுல, வெத்திரக்கடை வியாபாரிகளை புதிய கட்டத்துக்கு மாற்றுவதில் கடுமையான சிக்கல்களை நாங்கள் எதிர்கொண்டாங்க. ஏன்னா நாங்கள் தங்களுடைய இடங்களை விட்டு மாறி வருவதற்கு முன்னர் தயாராக இருக்கவில்லை. ஆனாலும் பிரதேச சபையினுடைய தவிசாளர், செயலாளர் அவரோடு இணைந்து உறுப்பினர்கள் என்னுடைய பங்கையும் அதிகமாக கோரியிருந்தார்கள். அந்த வகையில் நான் ஒவ்வொரு வர்த்தகருடன் தனித்தனியாக கதைத்து அவர்களுடைய சம்மதத்தினூடாகத்தான் நான் இந்த வர்த்தகர்களை இந்த சந்தைக்குள்ளே புதிய கட்டிடத்துக்குள்ளே மாற்றியமைக்கிற வேலத்திருந்த அதிக நீண்ட நாட்களாக முயற்சி தான் இப்போது முறையாக இது நிலைமைக்கு வந்திருக்கின்றது. நன்றி. எங்களோட கடையின் பேர் வந்து ஸ்ரீ வித்யா கடை, மார்க்கெட் உட்புறம் குடியாமல். நாங்கள் பழைய இடத்துல இருந்த நாங்கள் அதை இந்த புது இடத்துக்கு மாற்றிக்க எங்களுக்கு முதல் ஒத்து வரையில வேறையாக இதை கடை விட்டு அதை குழப்பினாங்க. இப்போ எங்களோட சேமன் குவன் மேவன் செயலாளர் கேட்டதுக்கு தான் நாங்கள் இதுக்கு வந்திருக்கிறோம். அவன் ஒத்துழைப்போட நாங்கள் இதுக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் கேட்டபடியெல்லாம் செய்து தந்திருக்கிறோம், வசதியாக செய்து தந்திருக்கிறோம். என்னமே ஏதாவது குறையாது இருந்தால் நாங்களே சொல்லியிருக்கிறோம், வசதியாக செய்திடலாம். மற்றது நாங்கள் இருந்த இடம் வந்து இதுக்கு தலைட்டாக்களுக்கு விளங்கையில் எங்களுக்கு உள்ள தொழில் இதான பின்னடை வந்தாவே தெரியல. இப்போ எங்களோட கடையால் இந்த சந்தைக்கு எவ்வளோ சனம் பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. நாங்கள் கோயில் அவசர பொருட்கள், கல்யாணத்து பொருட்கள், சித்தப்பட்டு பொருட்கள்னு சொல்லி நாங்கள்லாம் கூடுதலாக வியாபாரம். அப்போ எங்களுக்காகவே இந்த மார்க்கெட்டுக்கு ஒரு நாளைக்கு அங்கே ஒரு சனம் வரும். அப்போ இதை விளங்காமல் சில கட்சிகள் இதில் தலையிட்டு எங்களை குழப்பினது. ஆனால் இதுக்கு எங்களோட கவசாளரும் மயவனும் தலையிட்டு தான் அவன் இந்த சொல்லுக்கு நாங்கள் தான் நாங்கள் இந்த புதுக்கத்தை வந்திருக்கிறோம். அதை கேட்டபடி எங்களுக்கு செய்து தந்தோம். அப்போ வியாபாரங்கள் எப்படி இருக்கு? இப்போ எங்களுக்கு ஓகே. அதில் இருந்த மாதிரி இங்கே இதை எங்களுக்கு எல்லாம் உடைச்சி தந்திருக்கணும். அப்போ சனம் வந்து போகிறதுக்கு நல்ல வசதி இருக்கு. முதல்ல ஒரு கூட்டுக்கு எடுக்க சொல்லி தான் எங்களை கேட்டது. அதுக்கு தான் நாங்கள் சம்மதிக்கல. கூட்டை சுற்றி அடைச்சி போட அதுக்கு நாங்கள் இவ்வளோ சாமானியம் முதல்ல அடைச்சி கொண்டு இருக்கிறோம். அப்ப நாங்கள் இப்ப எங்களுக்கு செயற்படுத்த முடியாது. எங்களை நல்ல நீட்டா விட்டுருக்கோம். இடம் வந்து விசாலமா இருக்கும். எங்களுக்கு நல்ல விசாலமா இருக்கு. முதல் இருந்த இடத்தை விட இந்த இடம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. நாங்க வெற பஞ்சு பட்டக்காரன இவன் உடைச்சி தராதவனா. இப்ப எங்களுக்கு உடைச்சி தந்தவனா மக்கள் இதுக்கு நியாயம் அவதி இருக்கு. பழக்கடைய எல்லாம் இதுக்கே இருக்க விட இப்ப எல்லாருக்கும் நல்ல சப்போர்ட்டா சனம் வருது. எங்களுக்கு நீ திரும்ப ஒரு கடவுளைக்கு கட்டி தரீங்க. எங்களுக்கு ஒரு நல்ல இடம் தந்தினோம்னா நன்றி.